எனக்குள்ள இருந்த நடிகையை வெளியே கொண்டு வந்து கயல்னு பேர் வச்சதே நீங்க தான். அத நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னோட விடாமுயற்சியும் மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு போற உன்னோட சகிப்புத்தன்மை தான் உன்னோட வளர்ச்சிக்கு காரணம். இன்னும் மென்மேலும் வளர என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much கார்த்திக். வணக்கம். வாழ்த்துக்கள் மேடம். வெரி நியர் பை வந்துடலாம். நீங்கள் இந்த மெயின் ரோட் கட் பண்ணி லெஃப்ட் உள்ள வந்துருங்க. ரிசார்ட் அங்கே தான் இருக்கு. இது நம்மளோட ஃபங்க்ஷன். உடனே வந்துருங்க, சீக்கிரம் வாங்க. சார் 1 minute ப்ளீஸ். சொல்லுங்க மேடம். பிருத்வி எப்போ வருவாரு? ஆன் த வே மேடம். அப்புறம் மேடம் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு பார்ட்டியில் வச்சு உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு பிருத்திவி சார் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஹலோ. ஒருவேளை எல்லாரும் முன்னாடியும் லவ்வ சொல்லிட்டா என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. என்ன சர்ப்ரைஸா இருக்கும்? ஷோ கடவுளே. கயல் மேடம். ஹாய் தினேஷ். ஹாய் மேடம். ஹாய். என்ன மேடம் ஏதோ பயங்கர யோசனையில இருக்கீங்க? நேத்து வரைக்கும் படம் ஓடுமா ஓடாதான்னு பயத்துல இருந்தீங்க. ஓகே, உங்களோட முகத்துல குழப்பம் இருந்துச்சு. இப்பதான் பெரிய ஆர்டிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்களே. இனிமே எதுக்கு மேடம் பயம்? பி ஹாப்பி மேடம். சரி தினேஷ் சார் வந்துட்டாரா? ஓகேடா மேடம், போயிட்டு வந்துடுறேன். வாடா. ஷோ பிருத்வி வந்துட்டாரு. பார்ட்டில வச்சு பிருத்வி சர்ப்ரைஸ் கொடுக்க போறத வர முகேஷ் சார் சொல்லிட்டு போனாரே. என்ன நடக்க போதோ? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்கெல்லாம் என்கிட்ட வந்து நல்லா விசாரிக்கிறது. அப்படியெல்லாம் இல்லை சார். நீங்கள் எப்பவுமே ப்ரெஸ் ஃப்ரெண்ட்லி சார். நாங்களும் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணி தான் இருக்கோம் சார். கயலை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். தமிழ் சினிமால ஒரு திறமையான ஹீரோயின் உருவாகிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறதுக்கு கயல் ஒரு சிறந்த உதாரணம். கயலை அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கயல் மேல நம்பிக்கை வச்சு அவளை முதலா ஹீரோயினா நான் தான் கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா வனமோகினி முந்திக்குச்சு. எப்படியோ நல்ல விஷயம் நடந்திருக்கு. அந்த வகையில நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். காவிய தலைவி படம் மறுபடியும் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? காவிய தலைவி பக்கத்துல இல்லாம காவிய தலைவி படம் பத்தி நான் எப்படி பேசுறது? கார்த்திக் சார் போங்க, போய் கையில கூட்டுவாங்க. சரிங்க சார். ஓகே. ரெடி சார் கூப்பிடுறாருவா. போலாம் கார்த்திக். அந்த நம்பிக்கை தான் அவளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வாமா சார். வாமா, கிட்ட வாமா. இல்ல பரவாயில்ல சார். அட வாமா கிட்ட. இப்போ என்னமோ கேட்டீங்களே, இப்ப கேளுங்க. காவிய தலைவி படம் மறுபடியும் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? இப்போ இங்க ஒரு விஷயத்த எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். வனமோகினி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தி அந்த படத்தை பத்தி நிறைய தவறான டாக் இருந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாத்தையும் மீறி படம் ரிலீஸ் ஆகி பல பேரோட எதிர்பார்ப்புகளை தவிடு பொடியாக்கிடுச்சு. இப்ப படம் எல்லா சென்டர்லயும் சூப்பர் ஹிட் ஆகி போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் திட்டம் போட்டு யாரோ செஞ்சிருக்காங்கன்னு இப்ப எனக்கு நினைக்க தோணுது. ஒரு படத்தை சினிமாக்காரங்களே அழிக்கிறத விட கேவலமான விஷயம் வேற எதுவுமே இருக்க முடியாது. யார் சார் அது? அத பத்தி நாம இங்க பேச வேண்டாம். இன்னொரு சந்தர்ப்பம் வரும்,
அப்ப நான் சொல்றேன். காவிய தலைவி பத்தி கேட்டீங்கல்ல? காவிய தலைவியை பொறுத்த வரைக்கும் வனமோகினி படத்தால அதுக்கு மிகப்பெரிய நன்மை நடந்திருக்கு. சீக்கிரமே காவிய தலைவியோட ஷூட்டிங் டேக் ஆஃப் ஆக போறதுன்றத ரொம்ப சந்தோஷத்தோட நான் சொல்லிக்கிறேன். வனமோகினி படத்துக்கு பிரச்சனை வந்த மாதிரி தான் காவிய தலைவிக்கும் ஒரு பிரச்சனை சிக்கி இருக்கு.